உலகமெல்லாம் முருகனுக்கு தைப்பூச திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பழனிக்கு தைப்பூச யாத்திரையாக பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகளோடு இங்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வந்திருக்கிறோம். பழனி முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழாவிற்கு வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் சண்முக நதியிலே சென்று அங்கு அந்த நீரை தெளித்துக் கொண்டு அல்லது குளித்துவிட்டு இறைவனை வழிபடுவது என்பதுதான் நம்முடைய மரபு, அதுதான் இந்த கோயிலுடைய பழக்கம். ஆனால் இன்று சண்முக நதிக்கு சென்று அந்த தீர்த்தத்தை எடுக்கலாம் என்று பார்த்தால் அது முழுக்க முழுக்க சுகாதாரத்திற்கு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இருப்பது மட்டுமல்ல, அந்த நீரை கூட புனித நீர் என்று பக்தர்கள் தெளிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. இன்னைக்கு யார் வேணும்னாலும் சண்முக நதி பக்கமா போனோம்னா தைப்பூசத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த சண்முக நதியில் இறங்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்து பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே இது பற்றி கேட்டால் ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் வாய்கிழிய பேசுகிறார். திராவிட மாடல் அரசுல நாங்க ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இரண்டு விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்க இந்த நேரத்தில் முருகனை கும்பிட போயிட்டு இருக்கிறோம். அதாவது இன்று தமிழர்களுடைய அடையாளம் என்பது முருகர், தமிழர்களுடைய அடையாளம் என்பது விபூதி, தமிழர்களுடைய அடையாளம் என்பது கோயில்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பிரித்து திராவிட மாடல் என்று சொல்லி நம்முடைய ஆன்மாவையே பிரித்தெடுத்து விட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஊழல் மிகுந்த, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத, ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களை துயரத்தில் ஆழ்த்துகின்ற இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவதன் வாயிலாக மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய சிறந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திலேயும் நல்ல முறையிலே அமல்படுத்தப்பட்டு தமிழகம் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு பழனி முருகன் அருள் புரிய வேண்டும் என அந்த பிரார்த்தனையோடு இங்கு வந்திருக்கிறோம். பழனியில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? 234 தொகுதியிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. எல்லா தொகுதிகளிலேயும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். பாஜகவுக்கு பழனியில சீட்டு நீங்க குறிப்பிட்ட சொல்லிட்டேன். 234 எங்களோட தொகுதி தான். பழனியை மாவட்டமா அறிவிக்கிறதாக சொல்லி திமுக சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரர் நாங்க பாருங்க, நாங்க மாலை போட்டுட்டு சாமி கும்பிடுறதுக்கு நல்ல விதமா நாங்க இன்னைக்கு எல்லாம் பிரார்த்தனை போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பாஜகவுக்கு நிச்சயமா இந்த 2026 தேர்தல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு உள்ள போறோம். பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் முக்கியமா பிஜேபிக்கு சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கலாம் மேடம். முன்னாடியே சொல்றேன், எந்த தொகுதி யாரு வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கட்சியோட தலைமை முடிவு பண்ணும். பழனி மாவட்டமா சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அவங்க கொடுக்க சொல்லலை இது வரைக்கும். அது சார்பா வர 10ஆம் தேதி பிஜேபி சார்பில் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. அதுல நீங்க கலந்துக்க வாய்ப்பு 10ஆம் தேதி எனக்கு வேற எந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியலீங்க. கட்சி சொல்லுச்சுன்னா நான் வருவேன். தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்குறதாகவும் கனிமொழி தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் எப்படி பாருங்க. இன்னும் 40 நாள் காலையில ஒரு கூட்டணி, சாயந்தரம் ஒரு கூட்டணி, விதவிதமா செய்திகள் வந்துட்டே இருக்கும். அதெல்லாமே ஸ்பெகுலேஷன். அன்லஸ் அதர்வைஸ் ஒரு சாலிடா இவங்க தான் அப்படின்னு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டம் வெற்றிகரமாக மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து இப்போது திராவிட மாடல் அரசில் இருப்பவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். அதனாலதான் சம்பந்தமே இல்லாம டப்பா என்ஜினு அப்படின்னு சொல்றாரு. இந்த டப்பா, டோப்பா, டிராமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது திராவிட மாடல். திமுக காங்கிரஸ் கட்சியில இந்த பிரச்சனை இல்லைன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இருக்கிறதுன்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க.
அப்படிதான் சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மேடம் ஓபிஎஸ் கூட்டணி சேர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? இங்க பாருங்க, பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த 2 பேரும் சேர்ந்து எந்த கட்சி உள்ளே வர வேண்டும், யாரை சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம், எங்களை ஏற்றுக்கொள்கிறோம்.